கையை கடிச்சு கவ்வி பர பர பரன்னு அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்து பாதை ஓரமாக வச்சு கடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்பாவி பலஸ்தீனர்களை கைது செஞ்சு வதை முகாங்கள் அடைச்சி வைப்பாங்க. காரணமே இல்லாமல் மரண தண்டனையோடு நிறைவேற்றுவாங்க. இப்போ அங்கே பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்குமூலங்களை சேகரித்து இவங்க அது ஒரு டாக்குமெண்டாக வெளியே விட்டுருக்குறாங்க. 4 நாட்கள் தண்ணி தராமே வச்சுக்குவாங்க. தண்ணியை கேட்டால் சிறுநீர் கழிச்சு தான் நான் குடின்னு சொல்லி, அது என் வாழ்க்கையில் நான் பட்ட மிக கசப்பான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் இதை வெளியுலகத்துக்கு சொல்லணும் என்பதற்காக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாருக்கும் இதை கொண்டு சேர்க்கிற வேண்டிய பொறுப்பும் அந்த சமூகத்துக்காக உங்களுடையது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த சமூகத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை கூட வெளி உலகத்துக்கு நாங்கள் சொல்லலைண்டா. மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை முழுக்க பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலஸ்தீனை சேர்ந்த 67 வயது மிக்க ஒரு மூதாட்டி, அவங்க இஸ்ரவேலுடைய பயிற்றுவிக்கப்பட்ட நாய் ஒன்று மிக பயங்கரமாக தாக்கி இருந்தது, கடித்து புதறி இருந்தது. இந்த சம்பவம் எதனால் நடந்த, எப்படி இந்த காணொலி வெளியே வந்த, இந்த காணொலி இப்போ யார கரங்களை கிடைச்சிருக்குது, இதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, இந்த ஒரு விஷயம் பலஸ்தீன்ல கசாக்கு வடக்கே இருக்கிற ஜபாலியா என்ற பிரதேசத்துல தற்காலிக ஒரு முகாம்ல வாழ்றவதான் தௌலத் என்று சொல்லப்படுகின்ற 67 வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டி. இந்த பாட்டி ஒரு நாள் இரவுல அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீரென மிக பயங்கரமான இரைச்சலோட, வேர்க்கையோட, சத்தத்தோட மிக வலிமை மிக்க ஒரு நாய் இவ தூக்கத்தில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்குது. எல்லா இடங்களும் ஆழமான காயங்கள், மூர்க்கத்தனமான தாக்குதல். நாய் ஒரு பக்கம் சீர்றது, இந்த பாட்டி ஒரு பக்கம் கத்துறது, மிகப்பெரிய போராட்டம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்னடா இது நடக்குது, இப்படியான தாக்குதல் எங்கிருந்து வந்தது என்று சுதாகரிக்க முடியாத அந்த முதிர்ச்சியான வயசுல இவ என்னடா செய்யறது கத்துறா. உதவிக்கு யாருமே இல்லை. இந்த நாய் என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? கையை கடிச்சு கவ்வி பர பர பரன்னு அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்து பாதை ஓரமாக வச்சு கடிக்க ஆரம்பிச்சிருக்குது. மிகப்பெரிய போராட்டம். யார் தான் உதவிக்கு வருவாங்க? உறவுகள் தான் இல்லையே. எல்லாருமே அந்த சண்டையில மாண்டு போனாங்களே. கணவன் இல்லாத வாழ்க்கை, குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை, பராமரிப்பு இல்லாத வாழ்க்கை. ஏதோ தஞ்சம் போன இடத்துல இப்படியான ஒரு தாக்குதல் இருந்ததை அவங்கள தாங்கவே முடியல. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னால இந்த தாய் காப்பாற்றப்படுறா. இங்க இவரை காப்பாற்றிய இவருடைய மருமகன் சொல்ற ஒரு விஷயம்தான், மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்னால காப்பாற்றினோம். எங்கே கொண்டு போற, எங்கேயுமே மருத்துவமனைகள் இல்லை. சரி, ஒரு வாரம் ஒரு மருத்துவமனைக்கு போனா அங்க மருத்துவங்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, மயக்க மருந்து இல்லை, பிரத்யேகமா நாயுடைய விஷத்துக்கு அடிக்கிற மருந்துகள் எதுவுமே இதுவரைக்கும் இல்லை. இந்த தாக்குதலை பத்தி தௌலத் என்ன தெரியுமா சொல்றா? அது ஒரு மரண தாக்குதல். இஸ்ரவேலுடைய தாக்குதலை விட மிக மோசமான ஒரு தாக்குதல் அதை நான் அனுபவிச்சது அப்படின்னு சொல்றான். அந்த மருமகன் சொல்லும்போது சொல்றாரு, கையில எலும்புகள் இங்கிருந்து இங்கு வரைக்கும் செதஞ்சாச்சு, கடிச்சு 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 மிக ஆழமான காயங்கள், நரம்புகள் எல்லாம் செதஞ்சு எலும்புகள்லாம் உடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்றேன். இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்த, நாயை விட்டு தாக்குறதுன்றது பாதியோரமா விசிறநாய் கடிச்சா வேறு விஷயம். திட்டமிட்டு மூர்க்கத்தனமா ஒரு அவ்வளவு வயதான அவ்வளவு பருமமான ஒரு பெண்ணை வாயால கடிச்சு வெளியே இழுத்துட்டு வர அளவுக்குள்ள அது எவ்வளவு வலிமைக்குள்ள நாயா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கணத்துல அந்த தாய் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா இல்லையா? விஷ பல்லுகளால் கடிக்கிறது, நகங்களால் கீறல்கள், முகத்துல காயம், கையில காயம், உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். இது எதனால நடந்திருக்கு? இது திட்டமிட்ட இந்த இஸ்ரவேலுடைய ஒரு தாக்குதல் தான் என்பதுதான் அவர் சொல்ற விஷயம். இப்படியான விஷயங்கள் எதனால நடந்த, இப்படி வேற எங்க நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கறது நேரம் தான் பிரித்தானியனுடைய மிடில் ஈஸ்ட் ஐ என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி நிறுவனம் மிக அதிர்ச்சியான ஒரு செய்தியை உலகுக்கு வெளியே கொண்டு வந்திருக்குது. அந்த செய்திகள் என்ன தெரியுமா? அதுல அவங்க சொல்ற ஒரு விஷயம்தான், அப்பாவி பலஸ்தீனர்களை கைது செஞ்சு வதை முகாங்கள் அடைச்சி வைப்பாங்க. காரணமே இல்லாம மரண தண்டனையோடு நிறைவேற்றுவாங்க. இப்ப அங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்குமூலங்களை சேகரிச்சு இவங்க அது ஒரு டாக்குமெண்டாக வெளியே விட்டுருக்கிறாங்க. இதுல என்னென்னலாம் இருக்குன்னா நீங்களே அதிர்ந்து போவீங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? அப்பாவி முஸ்லீம்களை கைது செய்வாங்க, காரணமே இருக்காது. கண்ணுக்கு தெரியாத முகாங்களை வச்சு முதலாவது செய்யற வேலை ஆடைகளை களையிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னால வாப்பா இருப்பா, தம்பி இருப்பான், மச்சான் இருப்பான், மச்சினன் இருப்பான், சாச்சா இருப்பார், எல்லாரும் ஆடைகளும் களையிறது, நிர்வாணமாக விற்கிறது. இதை வர்ணிக்கிறதுக்கு அவனோட படையில சிரேஷ்ட படைப்பிரிவு ஒன்று இருக்கு, அவங்க வர்ணிப்பாங்க அந்த செக்ஸுவல் சம்பந்தமாக. அதை கேட்கறதுக்கே எரிச்சலாக இருக்கும், ரொம்ப துக்கமாக இருக்குன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய வழியா இருக்குங்க. மானத்தோட வாழ்றவங்க இல்லையா, நிர்வாணமாக்கி அடுத்த வேலை என்ன செய்வாங்களா, அடி நடிப்பாங்க, மயங்கி விழும் அளவுக்கு அடிப்பாங்க. அடுத்த ஒரு விஷயம் முட்டை காலே நிக்க வச்சிருவாங்க. பல நாட்கள் முட்டங்கால நிக்கணும், மயக்கம் ஒரு வரைக்கும் நிற்கணும், ரத்தம் ஒரு வரைக்கும் நிற்கணும்.
அடுத்த ஒரு விஷயம் தான், தூக்கம் என்பது இல்லை. தூங்க விடவே மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கடா, மிகப்பெரிய ஐஸ் கட்டியெல்லாம் உடைச்சி பெரிய பெட்ஷீட்டால போத்தி அதுக்குள்ள போட்டு போத்தி விட்டுருவாங்க. திமித்தி எல்லாமே உறங்கி போற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தாக்குதலாக அது இருக்கும். தூங்க முடியாது, ஐஸ் கட்டியோட வாழணும், எல்லாமே திமித்தி போகும். அதுக்கெல்லாம் மேல உணவுன்றது கிடையவே கிடையாது, சாப்பாடு தரவே மாட்டாங்க. 4 நாட்கள் தண்ணி தராமே வச்சுக்குவாங்க. தண்ணியை கேட்டா என்ன சொல்லுவாங்கடா, கண்முன்னே வந்து கொஞ்சத்தை அப்படியே ஊத்திட்டு போவாங்க. அதை பார்த்து நீ பதறணும், அதை நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு விஷயம் வந்து, தண்ணி தேவைன்னு ஒருத்தரோட வாக்குமூலம் அப்படி இருக்கு. தண்ணி தேவைன்னு கேட்ட நேரம் பதறிக்கொண்டு ஒருத்தர் தண்ணி போத்தலோட வந்தாரு. நான் பார்த்தேன், இவன் கொஞ்சம் நல்ல மனுஷனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்கிறது நான் ரெடியானேன். அப்போது அந்த தண்ணியை கொட்டி போட்டு சிறுநீர் கழிச்சு தான் நான் குடின்னு சொல்லி, அது என் வாழ்க்கையில் நான் பட்ட மிக கசப்பான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு நாளைக்கு 4 அவர் 5 அவர் அல்லது 6 அவர் வந்து தலகுலாக கட்டி தொங்க போடுவாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. அடுத்த ஒரு விஷயம் வந்து, கரண்டை வச்சு சொக்கடிப்பாங்க. உடம்பு முழுக்க ஏற்றுவாங்க கரண்டை. மயங்கி விழுவோம், திரும்ப உட்கார வைப்பாங்க. இதுல என் கண்முன்னே பார்த்த ஒரு அழகான வாலிபன், ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபன், முழு பாரிசவாதத்தில் பாதிக்கப்பட்டான். பாரிசவாதம் சில நேரங்களில் ஒரு பக்கத்தை அடிக்கும் இல்லையா, அந்த மனிதனால வாழ முடியும், ரீகவர் ஆகலாம். இது வந்து ஒரு முழுமையான பாரிசவாதம். 2 கைகள் 2 கால்கள் எல்லாமே செயலிழந்தாச்சு. இதுக்கெல்லாம் மேல காரணம் இல்லாம ஒருத்தருக்கு திடீர்னு மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்த ஒரு விஷயம் வந்து, பாலியல் சார்ட்டர் கொடுப்பாங்க. பாலியல் கொடுமைகள் செய்வாங்க. பெண்களுக்கு மோசமான பாலியல் இம்சைகளை பண்ணுவாங்க. உறவுகளுக்கு முன்னால வச்சு பாலியல் சேட்டைகள் செய்வாங்க. இப்படி விதவிதமாக தண்டிக்கிற ஒரு போர்வையில தான் மிக கொழுத்த நாய்களை வச்சு தாக்குதல் நடத்த செய்வாங்க. அந்த நாய்கள் அதுக்குன்னே பயிற்றுவிக்கப்பட்டது. நல்ல மாமிசம் கொடுத்து வளர்த்த கொழுன்ற நாய், பயங்கரமான சக்தியான மிருகம் அது. அதை எங்களோட செல்லுக்குள்ள போட்டுருவாங்க. அதில் பாட்டில் கடிக்க ஆரம்பிக்கும். இதுதான் அது. கைதிகளையும் இப்படித்தான் நடத்துவாங்க. வெளியில உறங்கி இருக்கின்ற வயது முதிர்ந்த பாட்டிகளையும் இப்படித்தான் வழி நடத்துவாங்கன்றது தெரிய வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ரசிக்கணும், இந்த கொடுமைகளை ரசிக்கணும், வதை பண்ணி ரசிக்கணும். இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அந்த பாட்டிமாவை கடிச்ச நாயினுடைய தலையில ஒரு கேமரா, அந்த கேமரால இருக்கிற வீடியோ தான் வெளியே வந்துடுச்சு. பாருங்க, செய்யறது மிகப்பெரிய கொடுமை. அதை பார்த்து ரசிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும் இல்லையா? இவங்கெல்லாம் மனிதர்களாக வாழ தகுதி உள்ளவங்களா? இதை ஏன் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தாரு, நீங்க பலஸ்தீன மனிதர்களை மிருகங்களை வழிநடத்துற மாதிரி வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதைத்தான் அவங்க செய்யறாங்க. ஏன் மிருகங்களை மாதிரி வழிநடத்தணும்? அதுல இன்னொரு விஷயம் செய்யறாங்க. என்னன்னு கேட்டா, மிருகங்கள் அடைக்கிற கூடுகள் இருக்கு இல்லையா, சின்ன கூடுகள், அதுக்குள்ள போட்டுவாங்க. எழும்ப முடியாது, திரும்ப முடியாது, நிமிர முடியாது, தூங்க முடியாது, காலம் நிறுத்த முடியாது. ஒரு மனிதர் இப்படியே எத்தனை அவர் இருக்க முடியும்? இதை செய்யறதுக்கு காரணம் அவருடைய வழிகாட்டல் மட்டும் இல்லை. அவர் எங்கிருந்து எடுத்தார்டா, அவங்களுடைய வேதங்கள் சொல்லுகின்ற சித்தாந்தமும் அதுதான். தில்மூத் என்று சொல்லப்படுகின்ற தௌராத்துக்கு அடுத்தபடி அவங்க பார்க்குற ஒரு வேதம். அதெல்லாம் திருவடைஞ்சாச்சு. இப்போதைக்குமே இறைவனால் வாங்கப்பட்ட வேதங்கள் எதுவுமே யூதர்களிடம் இல்லை. அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், இஸ்ரவேலர்கள் அல்லாத மனிதர்கள் மிருகங்கள், இதுல இருந்துதான் மிருகங்களை போல நீங்க வழிநடத்துங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவங்களோட வேதங்கள் சொல்லுகின்ற சித்தாந்தம் அது. பெண்களை பத்தி என்ன சொல்லிச்சு? ஒரு பெண்மணியை யாராவது இப்படி செய்வாங்களா? வயது முதிர்ந்த நம்மளோட பாட்டிட வயசுல இருக்கிறவங்களை இப்படி கொடுமைப்படுத்துவாங்களா? அவங்களால செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அவங்களோட வேதம் என்ன சொல்லுதுன்னா, பெண்களை பொறுத்த வகையில மலம் நிறைந்த பையை போல எவ்வளவு அழுக்கோ அவ்வளவு அழுக்கு. இவ்வளவு தூரம் பெண்களை பத்தி அவங்களுடைய வேதங்கள் உரைக்கிற விஷயங்கள் இதுதான். அதனாலதான் கோபங்களை தாண்டி, வன்மங்களை தாண்டி இவங்க இதுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பார்வையில யூதர்கள் அல்லாத, இஸ்ரவேல் அல்லாத மனிதர்கள் அனைவரும் மிருகங்கள். அதனாலதான் ஒரு நாயை கடிச்சு அதை குற்றமா யாரும் கருத மாட்டாங்க இல்லையா? அதனால அந்த பாட்டிமா ஒரு நாய், அந்த பாட்டிமாவை கடிச்சது ஒரு நாய் கடிச்சா எதுக்கு கொந்தளிக்கணும் அப்படின்னு ஒரு லொஜிக்கத்தை அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயம் இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, இந்த வெப்சைட் இந்த தகவல் எல்லாம் வெளியே சொன்னதோட சர்வதேச நாடுகள் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு எதிராக குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியமாக திரட்டி ஒப்படைக்கப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஊர்ந்து கவனிக்கணும். இந்த ஒரு விஷயம் அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் போது நிச்சயமாக இஸ்ரேலுக்கான ஒரு தண்டனை முறைமை அங்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் இதை வெளியுறவுக்கு சொல்லணும் என்பதற்காக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாருக்கும் இதை கொண்டு சேர்க்கிற வேண்டிய பொறுப்பும் அந்த சமூகத்துக்காக உங்களுடையது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த சமூகத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை கூட வெளி உலகத்துக்கு நாங்கள் சொல்ல முடியலண்டா உண்மையில சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்ம இந்த சமூகத்துக்காக 2 வேலை செஞ்சு கொள்ளலாம். ஒன்று, இப்படியான விஷயங்களை வெளி சமூகத்துக்கு மக்கள் மயப்படுத்த முடியும். 2வது ஒரு விஷயம், இப்படி ஒரு இருட்டறையில் வாழுகின்ற சமூகத்திற்காக கண்டிப்பாக எனது பிரார்த்தனைகளில் இவங்களுக்காக நான் கட்டாயம் இறைவனிடம் அழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும். அங்கு அமைதியான வாழ்க்கையும்
இந்த சிறைக்கூடங்களில் வதை செய்யப்படுகிற விடுதலையாகி வீடு வந்து சேரணுன்ற ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக நான் பிரார்த்தனை செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டீங்களா, சிறைக்கூடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த காவிர்கள் செய்கின்ற சூழ்ச்சி என்ன தெரியுமா, தூக்க உங்களை சிறைப்பிடிப்பது, அவ் யக்துலூக்க அல்லது உங்களை கொலை செய்வது. இங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு விஷயம் பேசப்படுது. ஒன்று சிறைப்பிடிக்கிறது அல்லது கொல்றது. அப்ப கொலை செய்யப்படுவதற்கு நிகரான ஒரு விஷயம்தான் சிறைப்பிடிக்கப்படுவது. அவ் என்ற ஈக்குவல். ஒன்று சிறைப்பிடிப்பது அல்லது உங்களை கொலை செய்வது அல்லது உங்களை ஊரை விட்டு துரத்துவது. இங்க 3 விஷயம் நடக்குது. இதுல எல்லாத்துக்கும் மேல சாவை விட கொடுமையானது இது மாதிரியான வதை முகாம்கள்ல வாழ்றது. அது வாழ்வும் இல்லை சாவும் இல்லை. இப்படியான ஒரு கெடுபிடிப்புல வாழுகின்ற ஒரு உறவுகள் தான் பலஸ்தீன மக்கள். பசி ஒரு பக்கம் கொடுமை, மருத்துவம் இல்லாமல் சிகிச்சை அளிக்க முடியாத வழி வேறு விதம், அதுக்கடையில் திட்டமிட்டு கைது செய்து ஒரு சிறைக்கூடத்தில் இப்படியான அட்டகாசங்களை செய்கின்ற ஒரு விடயமும் இப்போது வெளியில் வந்திருக்கிறது. அதை மக்கள் மயப்படுத்துவதும் இதை உரிய இடத்திற்கு நாம் கொண்டு சேர்ப்பதும், அப்படியான ஒரு விஷயத்தையாவது நாம் செஞ்சு வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் இந்த காணொலியினுடைய ஒரு பகுதி. எதுவுமே இல்லாத விதவையாக வாழுகின்ற பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் என்ன வழிகாட்டிருக்கு தெரியுமா? ஒரு விதவைக்கும் அல்லது ஒரு ஆதரவற்ற மிஸ்கினுக்கும் எவன் உதவி அளிப்பானோ அவன் இரவு முழுக்க நின்று வணங்கியவன், அவன் காலம் முழுக்க நோன்பு நோற்றவன் ஆவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, விதவை என்பது அதுதான். கணவன் இல்லை, வாழ்க்கை இல்லை, துணை இல்லை, வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிட வாழ்ற ஒரு சந்தர்ப்பம். பாருங்க, இந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை, தனியாக உறங்கியிருக்கா. இதுதான் இஸ்லாமிய விழுமியங்கள். தனிய ஒரு விதவைக்கென்ற ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ யஸீரா. யத்தீம்களுக்கு உணவளிங்க, அனாதைகள், மிஸ்கின்களுக்கு உணவளிங்க, அதே போல சிறை கைதிகளுக்கு உணவளிங்க, ஆடை அணிவிங்க, தங்குமிட வசதியை செஞ்சு கொடுங்க இஸ்லாம் சொல்லுது. இந்த பண்பாட்டுக்கெல்லாம் அப்பால இந்த சமூகத்துக்கு நடக்கிற கொடுமைகளை பார்க்கும்போது மிகவும் மனவருத்தமாகவும் மனவேதனையாகவும் இருக்கிறது. எனவே இந்த சமூகத்துக்காக ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் விடுதலைக்காகவும் விடிவுக்காகவும் பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரர்கள் செய்கின்ற அநியாயத்தை விட்டும் பராமுகமாக இல்லை. அவன் பிடிப்பதாக இருந்தாலும் விடுவதாக இருந்தாலும் அதை இறைவன் முடிவு செய்வான். எனவே கூடிய சீக்கிரம் இவர்களுக்கான தண்டனை இறைவன் சித்தப்படுத்துவான் என்றொரு நம்பிக்கையோடு அவன் இவர்களுடைய அநியாயத்தை விட்டும் பராமுகமாக இல்லை என்ற ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.